இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, கும்பகோணத்துலேருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாராசுரம் அப்படின்ற இடத்துல ஐராவதீஸ்வரர் அப்படின்ற கோயிலுக்கிட்ட நாம் இருக்கிறோம். கோயிலோட வெளிப்புற பக்கத்தை நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். இதுதான் கோயிலோட நுழைவு வாயில். நுழைவு வாயிலில் ஒரு 7 படிக்கட்டுகள் இருக்குது. இந்த படிக்கட்டுகள் இசை படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்த ஸ்வரங்களான சரிகம பதனிசா அப்படின்ற சவுண்டு இந்த படிக்கட்டுகளை தட்டும்போது ஓசை வரும். இதை ஏன் லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, நம்ம மக்கள் கல் எடுத்து போட்டு இப்படி தட்டி இதை டேமேஜ் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுட்டாங்க. இதை பார்த்துட்டு நந்தி பகவானை பார்த்துட்டு அப்படியே முன்னாடி போனால் ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை சும்மா 4-5 லைனில் எழுதி வச்சுருப்பாங்க. இந்த கோயிலை கட்டினது யார் அப்படின்னா, 2ஆம் ராஜராஜன் 1141ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 1171ஆம் ஆண்டு இதனுடைய வேலைப்பாடு முடிஞ்சிருக்கும். இது கோயில் நுழைவாயிலோட உள்புற அமைப்பை நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நந்தி பகவான்லேருந்து எல்லாமே நேராக சிவனை பார்க்குறதுக்கு நம்ம போவோம். ஆனால் இந்த கோயிலில் பக்கவாட்டில் தான் போய் சிவனை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி குதிரை தேரை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதே மற்றொரு பக்கம் இருந்து பார்த்தா யானை தேரை எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் ஒரு அமைப்பாக செஞ்சு வச்சுருப்பாங்க. ரொம்பவும் கலை நுணுக்கத்தோடு மிகவும் சிறப்பாக செஞ்சுருப்பாங்க. ராஜராஜன் கட்டின தஞ்சை பெரிய கோயில், ராஜேந்திர சோழன் கட்டின கங்கை கொண்ட சோழபுரம், அதற்கு நிகராக இணையான ஒரு கோயில் எது அப்படின்னா 2ஆம் ராஜராஜன் கட்டின இந்த ஐராவதீஸ்வரர் கோயிலை நாம் சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட தூண்கள் ஒவ்வொன்றிலையும் வேலைப்பாடுகள் மிகவும் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஐராவதம் அப்படின்னா இந்திரனுடைய வாகனமான வெள்ளை யானை. இதில் தான் இதனுடைய மூலவரை நாம் ஐராவதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். வெளிப்புற இருக்கக்கூடிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய தூண்கள், அதில் இருக்கக்கூடிய ஜன்னல் மாதிரி செஞ்சு வச்சுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே மிகுந்த கலை நுணுக்கத்தோடு செஞ்சு வச்சுருக்குறாங்க. இந்த கோயிலில் அகழாய்வின் போது கிடைக்கப்பட்ட செப்பேடுகள், சிலைகள், கல்வெட்டுக்கள் இது எல்லாத்தையுமே ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் இங்கே பத்திரமாக பாதுகாத்துட்டு வராங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கோயிலோட அவுட்டரில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய இடங்களை பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம உள்ள மூலவர் தரிசனம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உள்ள மேல் மண்டபத்தில் அங்கேயும் 100கணக்கான தூண்கள் இருக்குது. ஒவ்வொரு தூண்லேயும் கைவிரல் அளவுக்கு, கட்டை விரல் அளவுக்கு ரொம்ப கச்சிதமாக ரொம்ப நுணுக்கத்தோட சிலைகள் செதுக்கியிருக்கிறாங்க. ஒரே தூணில் ஒரு சிலை செய்யலாம். ஆனால் இங்கே ஒரு தூணில் பல சிலைகள் நுணுக்கத்தோடு இங்கே செஞ்சுருக்கிறாங்க. வாழ்நாளில் கண்டிப்பாக ஒரு முறையோட ஒரு முறையாவது பார்க்கக்கூடிய இடம் இது. தமிழர்களுடைய பெருமைக்கு இதுவும் ஒரு சான்று.